Hi friends, இந்த வீடியோ சாப்டர் 1 accounts from incomplete recordsல exerciseல செகண்ட் சம் பார்க்கலாம். So from the following particulars ascertain profit or loss. சேம் இதுவும் ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சேம் அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,20,000, க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,80,000, அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயர் வந்து 40,000, அதே மாதிரி ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் வந்து 50,000. ஓகே, ஸோ வந்து ஃபார்மேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். Statement of profit or loss for the year ended 31st December 2018. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே க்ளோசிங் கேபிட்டல் போடுவோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 2,20,000. நெக்ஸ்ட் வந்து ஆட் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம இந்த சம்மில் 50,000. க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,80,000. ஸோ 1,80,000ஓட 50,000 ஆட் பண்ணால் 2,30,000. இதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. ஸோ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 1,90,000. இதான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இது வந்து நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 2,20,000. ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1,90,000 இருக்குது. பட் ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000. இதுலேருந்து இது வந்து மைனஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இது லாஸ் தான். ஸோ எவ்வளோ லாஸு? 30,000 லாஸ். ஸோ லாஸ். ஓகே, நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம்மில் வந்து லாஸ். ஓகே, தேங்க்யூ.